தமிழகத்தை நாத்திக இருள் சூழ்ந்த பொழுது அவர்கள் பார்வையில் அவர்களுக்கு அது நியாயம் இருக்குல்ல. நாத்திக இருள் ஆத்திகத்தை முன்னிறுத்தி சொன்னால நாத்திக இருள்ன்றாங்க. நாத்திக இருள் சூழ்ந்த பொழுது வாராது வந்த மாமணியாய் வந்தது இந்து முன்னணி அப்படின்னு ஒரு வரி வரும் பொழுது பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிற அந்த ஸ்டில்லு ஓடும். பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சாரா இல்லையா? ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாரா இல்லையா? அப்போ அந்த படத்தை போடுறாங்கன்னா அதில் எங்கே அவமரியாதை? அவர் செய்த செயல் தானே அதுங்க வருது. நாத்திக இருள் சூழ்ந்தது. நாத்திக இருள் சூழ்ந்தப்போ என்ன நடந்தது? பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சார், இதெல்லாம் பண்ணார். அது அவங்க பிரச்சாரம், அவங்க பகுத்தறி பிரச்சாரன்ற பேரில் அது பண்ணாங்க. அதை இவங்க சுட்டி காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதை தடுப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்கு ஒரு மாமணியாக இந்து முன்னணி வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த ஏவியில் அந்த படம் வரல என்ன ஆகுது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எதிர்த்து பேசுறாங்க அப்படின்றது எதிர்த்தே பேசக்கூடாது. இல்லை இல்லை, எப்படி திமுகலாம் பாஜகவை பாசிச கட்சின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், அதிமுகவை திட்டலாம். ஆனால் அந்த சைட்லேருந்து எதிர்த்தே பேசக்கூடாது, வாயே தொடக்கூடாது. ஐயா கரெக்டுங்கய்யா, ஸ்டாலின் மாதிரி ஆட்சி வேறு அப்படி தான் சொல்லணுமா? எப்படி சொல்லணும் சொல்லுங்கள், புரியுதா? அது ஒரு ஏவியில் அந்த சம்பவத்தை வரும்பொழுது பெரியார் படம். இன்னொரு இடத்துல போலி திராவிட நரிகளை எதிர்த்து சிங்கமாய் வருகிறது இந்து முன்னணி, இது வரி. அந்த வரி வரும்பொழுது பெரியார், அண்ணா, கலைஞர் படம் அப்படி ஓடுது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அது போலி திராவிட கும்பல்னு சொல்கிறாங்க, நரிகள்னு சொல்கிறாங்க. அது அவர்கள் விமர்சனம். இங்கே எங்கே அவதூறு சொல்லுங்கள்.